புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறடைகின்றன? மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றினாலும் அடையும். மேலும் மனதினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தினிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். அவை யாவன? மனதினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமையடைதல். இவை 4ம் மனதினால் செய்யும் பாவங்கள். வாக்கினால் பொய் சொல்லல், கோட்சொல்லல், புறங்கூறல், வீணு கழுதல் இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய், சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல். இவை மனதால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோட்சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல் இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் கால் விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். அறிந்து செய்த பாவங்களும் அறியாது செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும்? அறிந்த பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நாம் பாவ செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாஷின்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்கச் செய்வதுமன்றி யாத்திரை ஆதிய மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தால் நீங்கும். மேலும் சத்தியற்றவர்களாயும் வார்த்திகர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கொத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும்.